ஆட்டோ இண்டெக்ஸ் கடந்த வாரத்தில் ஒரு லாங் கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி புல்லிஷ் மோடுக்கு திரும்பியிருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பரான ரேலி அப்சைட் இருக்க போது. இனி வருங்காலங்களில் அடுத்தடுத்த செக்டார்ஸும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது என்ன செக்டார்ஸு? கடந்த வாரத்தில் ஸ்டார்டிங்கில் புல்லிஷாக இருந்த நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் ஒரு 200 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு ஈவினிங் யூஎஸில் ஃபெட் சார்ட் பர்சன் ஜெரம் பவுல் அவர்கள் செப்டம்பர் மந்தில் ரேட் கட் இருக்குன்னு சொன்னதுனால அன்னைக்கு நைட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் முதற்கொண்டு 1%லேருந்து 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியுமே 100 பாயிண்ட் அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். கடந்த வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஆட்டோ இண்டெக்ஸில் இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாக்ஸில் ஏறக்குறைய 12 வாரங்களாக, ஏறக்குறைய 2.5 மாதங்களாக மே மந்த்லேருந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப் சைடும் பிரேக் ஆகல, டவுன் சைடும் பிரேக் ஆகல. நான் என்னோட சஜெக்ஷன் பிரகாரம் அப் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைடு ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு பேசியிருந்தேன். ஆனால் நம்ம மோடி அவர்கள் தீபாவளி போனஸாக அந்த ஜிஎஸ்டி எல்லாம் ரிடக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே நாளில் 4% வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இது இறங்கினாலுமே ரீடெஸ்ட் எடுத்து தான் அகைன் அந்த 24,000 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்சைடு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேலே ஆல் டைம் ஹை தான். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது இதுக்கப்புறம் இந்த 24,000ங்கிறது இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 24,000 ரீடெஸ்ட் எடுத்தும் அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லை அப்படியேவும் அப் ட்ரெண்ட் போயிடலாம். ஆட்டோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் புல்ரனுக்கு திரும்பிடுச்சு. இதுக்கப்புறம் ரேலி ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோ இண்டெக்ஸோட பிஇ செக் பண்ணலாம். ஆட்டோ இண்டெக்ஸோட பிஇ பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. இதுவே 10 இயர் ஆவரேஜ் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33. இப்போ அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 32. இப்போ அதுக்கு கீழே தான் இருக்குது. 3 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25, ஏறக்குறைய நியரஸ்ட்டாக இருக்குது. இப்போ 26 காமனாக இருக்குது. இப்போது 1 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 23, இப்போ 26 ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ரொம்ப லோலியே இருந்துச்சு. இந்த 4% ஹைக் ஆனதுனால ஒரே நாளில் மூவ் ஆயிடுச்சு. ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் 11 பிஇ, ஹீரோ மோட்டார் 19 பிஇ, அசோக் லைலண்ட் 24, மதர்சன் சுமி 29, எம்என்டம் 30, மாருதி சுசுகி 31. இந்த ஒரு 6 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான பிஇ ரேஷியோவில் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஒருவேளை டைரக்ட் ஸ்டாக்ஸில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, இந்த ஸ்டாக்ஸில் வாலட்டைல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக ஆட்டோ பீஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆட்டோ இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கு சமம். ஏறக்குறைய லாஸ்ட்டு 1 இயராக ஆட்டோ பீஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -2%. அதாவது ஆட்டோ இண்டெக்ஸோட ரிட்டனே -2%. இது லாஸ்ட்டு 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏறக்குறைய இந்த இயர் ஸ்டார்டிங் அது ஏப்ரல் மார்ச் அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 70% ரிட்டர்னில் இருப்பீங்க. பட் இப்பயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கடந்த 1 வருடங்களில் நம்மளோட நிஃப்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த செப்டம்பரில் எங்கே இருந்ததோ மார்க்கெட் அதே இடத்துல தான் இப்பயும் இருக்குது. இப்போ நாஸ்டா 100 பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸ் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஜப்பானோட நிக்கி பார்த்தீங்கன்னா 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சைனாவோட ஹாங்சங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. வேர்ல்டுலேயே சைனா மார்க்கெட் தான் இந்த இயர் பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ரிட்டர்னே ப்ரொடியூஸ் பண்ணல, வெறும் 0 ரிட்டர்ன்ஸில் இருக்குது. வேர்ல்டுலேயே ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தது நம்ம இந்திய பங்குச்சந்தை தான். ஸோ இந்திய பங்குச்சந்தையில் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மார்ச் அந்த ரேஞ்சில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் லாஸ்ட் செப்டம்பரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்பயும் 0 ரிட்டர்னில் தான் இருப்பீங்க. இனி வரப்போகிற நாட்களில் இந்திய பங்குச்சந்தை ஒரு நல்ல அப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போது ஆட்டோ இண்டெக்ஸ் ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து இதே போல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற செக்டார்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் நம்ம இப்போ பார்க்குறது எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4 மாதங்களாக, அதாவது 18 வாரங்களாக இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆட்டோ செக்டார் எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் இப்போ இருக்குது. 57,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ரவுண்ட் ஃபிகராக நம்ம 58,000 வச்சுக்கலாம். இந்த 58,000 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ அடுத்த புல்ரனுக்கு எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் திரும்பிடும். இதை நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு லாங் டைம் இந்த சேனலில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த சேனலை சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. அதுபோல் இந்த முறையும் இந்த சேனலை சப்போர்ட் எடுத்துருச்சு. தென் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் அடுத்த பாசிட்டிவ் நியூஸ் எப்போ வருதோ, ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. அந்த ஜிஎஸ்டி பற்றின நியூஸ் எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். இதுவும் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா நல்ல ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர். ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக டக்குன்னு ஒரு கரெக்ஷன் வந்தது. ஆனால் நல்ல புல்லிஷில் இருக்குன்னு பேசியிருந்தோம். அந்த கரெக்ஷன் வந்தோடனே எல்லாம் பேனிக்காக இருப்பாங்க. இருந்தாலுமே இன்னுமே இது ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்குது. இதை மந்த்லி கேண்டிலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன், செகண்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு உள்ள ட்ரெண்ட் லைனில் ஒரு தடவை தான் சப்போர்ட் எடுத்துச்சு. செகண்ட் உள்ள ட்ரெண்ட் லைனில் இப்போ அகைன் சப்போர்ட் எடுத்துருச்சு.
அப்போது நல்ல புல்லிஷ் மோடில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 23,600 இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ஹையில். அதை ரவுண்ட் ஃபிகராக 24,000 வச்சுக்கலாம். 24,000 ஃபார்மா இண்டெக்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சூப்பரான ரேலி இருக்குது. கூடிய விரைவில் அந்த செக்டாரும் அப்பில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஐடி இண்டெக்ஸ் அடுத்ததாக பார்ப்போம். ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 40,000ங்கிறது அப்பர் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 2022லேருந்தே அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அது ஒரு முறை தான் பிரேக் ஆகிருக்கு இப்போது. ஆனால் அங்கே சஸ்டைன் பண்ண முடியாமல் அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இன்சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் வரலாம், இல்லை முன்னாடியே சப்போர்ட் எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். ஃபெமினாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போ பாருங்களேன் 0.618 இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் அதிகமாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு எப்பயுமே வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல தான் இப்பயும் ஐடி இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலுமே இது நல்ல புல்லிஷ் மோடுனா மேலே 40,000 கிராஷ் ஆனால் தான் இது புல்லிஷ் மோடுக்கு திரும்பி இருக்குன்னு நம்ம பேச முடியும். இல்லைனா அகைன் ஃபால் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஒரு வேளை கரெக்ஷன் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 30,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பையிங் ரேஞ்சாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் 26,000ல் நீங்கள் ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்னு அர்த்தம் கிடையாது. எந்தெந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் கன்ஃபார்மாக மார்க்கெட் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துரும். பட் இப்போ இருக்கிற இடமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து தான் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெட்டல் இண்டெக்ஸ். மெட்டல் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் என்ன தான் பேட் நியூஸ் வந்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகலை. இங்கேயும் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏறக்குறைய ஒரு 10-12 வாரங்களா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அப் அண்ட் டவுன் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. எஃப்எம்சிஜி பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸும் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இதுவுமே மார்க்கெட்டில் எதனா ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிடும். அடுத்து ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா புது உச்சத்துக்கு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ். பிஎஸ்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. 10-15 வாரங்களாக இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. பாட்டமில் சப்போர்ட்டுங்கிறது 6,700, அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7,300. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுவுமே கூடிய சீக்கிரம் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகுங்கிறது தான் என்னோட தாட்டு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி இண்டெக்ஸ் பார்க்கலாம். எனர்ஜி இண்டெக்ஸ் 2020லேருந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக இப்பயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. இருந்தாலுமே அவரோட ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,000. அந்த 37,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா இதுவும் புல் ரனுக்கு திரும்பிடும். இன்னும் கரெக்ஷன் வந்தாலுமே அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ். இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்களேன். நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வர மாதிரி தெரியுது. பட் இந்த ஃபார்மேஷன் கம்பல்சரி வந்துருச்சு அப்படின்னா இதை பிரேக் ஆகணும். அதாவது 60,500 இது ஹை, அதனோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ஹை என்னவோ அந்த ஹையை அதே ரிட்டர்ன்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏறக்குறைய 20% வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வருங்காலங்களில் மார்க்கெட்டில் எதனா ஒரு நல்ல நியூஸ் வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 60,500 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ரேலி காத்துட்ருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸையும் நான் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். எக்ஸாக்டாக மிட் கேப் இண்டெக்ஸில் என்ன ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சோ அதே ஃபார்மேஷன் இதுலேயும் தெரியுது, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். பட் இந்த ஃபார்மேஷன் கம்பல்சரி வரணும், அதாவது கம்ப்ளீட் ஆகணும்னா இதில் 19,500 பிரேக் பண்ணணும். 19,500ங்கிறது இதனோட ஹை. அந்த ஹையை பிரேக் பண்ணி வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். அதே போல் இதுவும் வீக்லியில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இதுவும் ஒரு 20% அப்பர் சைடு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். இது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். தென் இப்போ ஃபைனலாக நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதுவே திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் ஒரு கேப் அப் முடிஞ்சிருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 24,400ங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஒருவேளை இது நல்லா பிரேக் ஆகிருந்துச்சு, கீழே வந்துருச்சுன்னா 24,000 or 23,800 இந்த இடத்துல அடுத்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை மார்க்கெட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம மேலேயே திரும்பவும் ரைஸ் ஆகிடுச்சு. அப்போ 24,400ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. இந்த முறையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது 5வது முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த கேப்பை பண்ணிச்சு இல்லையா, ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா இல்லை ஃபில் பண்ணாமையா அப்படியே அப் ட்ரெண்ட் போக போதாங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ணணும். ஆனால் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக வந்ததுனால நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 புள்ளி ப்ளஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்தியா மார்க்கெட்டும் ப்ளஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குன்னே சொல்லலாம். நான் இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 24,000 பிரேக் பண்ணதுக்கு வரும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இப்படியே மூவ் ஆனாலும் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருப்பாங்களேன். 24,400 மேலே வந்து 25,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. நல்ல புல்லிஷில் இருக்குன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கும். ப்ரீவியஸ் ஹையை அகைன் பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னா லோயர் லோ ஃபார்மேஷனில் இருக்கும், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் சைட்வேஸ்னால்
ஹையர் சைடும் பிரேக் ஆகாது, லோயர் சைடும் பிரேக் ஆகாது. இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கலாம். இப்போ மார்க்கெட் பாருங்களேன் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு. இப்போ நம்ம 3 ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் 3ல் சென்டரில் இருக்க அந்த சைட்வேஸ் பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு நிஃப்டியில்? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,400, அப்பர் சைடில் 25,200. இந்த 2 லெவலில் எந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ அந்த சைடு ரேலி ஆகும். கீழே 24,400 பிரேக் பண்ணாலும் 24,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆனால் அப்பர் சைடில் 25,200 பிரேக் பண்ணால் அடுத்த ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ண இப்போ ஃபார்மா ஆகட்டும், எஃப்எம்சிஜி ஆகட்டும், ஆட்டோ இன்டாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு பாக்ஸில் அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால நிஃப்டி அப்மூவ் இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. இது என்னோட வியூ. நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா? அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.